வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் பிஎட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமேலுக்கு பிஎட் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் பிஎட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரியாமல் யாருமே பிஎடை விண்ணப்பிக்க போகாதீங்க. ஏன்னா அங்கே போயிட்டு தெரியாமல் சுற்றிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஎன் ஹாசான் இருக்குல்ல, டிஎன் ஹாசா அந்த வெப்சைட்டில் போனாவே உங்களுக்கு வரும். அதில் லெஃப்ட் சைடு மேலே ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா 3 பார் கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணாவே நார்மலாக ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா புக்லெட்னு இருக்கும். ஓகேவா, அந்த புக்லெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு சேர்க்கை. அவங்க புக்லெட் கொடுத்துருப்பாங்க. எல்லா காலேஜோட டீட்டெயில்ஸ் சென்டர் நீங்கள் கேட்குறீங்களே சார், எந்தெந்த காலேஜில் ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, இந்த இப்போ இப்போ ஹோம் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை சைக்காலஜி படிக்கணும்னு நினைக்கிறேன், இதேமாரி அதில் பிஎட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸு மேஜர் நான் பிஎட் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஜாகிரஃபி மேஜர் நான் பிஎட் படிக்கணும்னு இருக்கிறேன், நான் எக்கனாமிக்ஸு காமர்ஸ் எந்த மேஜர் நான் பிஎட் படிக்கணும்னு நினைக்கிறேன், இது எந்த காலேஜில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே நாளைக்கு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்த போய் நீங்கள் குழம்பிட்டு இருக்க தேவையில்லை. இந்த புக்லெட்லேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த புக்லெட்டேச்சும் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு போய் நீங்கள் காலேஜ் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்லெட்டில் இதாங்க சும்மா உள்ளடக்கம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா முதல்ல 7 கவர்மெண்ட், இன்னுமே சில பேர் காலேஜ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. 7 கவர்மெண்ட் காலேஜ். இதில் முக்கியமாக ஒன்று என்ன சொல்ல நினைக்கிறேன். இப்போ சைதாப்பேட்டை காலேஜ் இதுக்கு முன்னாடி ஒன்லி மென்ஸ் காலேஜாக இருந்தது. லேடி வில்லிங்டன் காலேஜும் ப்ளஸ்ஸு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் உமன்ஸ் காலேஜாக இருந்தது. இப்போ சைதாப்பேட்டை காலேஜ் கோ எஜுகேஷனாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தது. பசங்க ஓகே படிக்க ஈஸியாக இருந்தது. அதனால் இப்போ பெண்கள் ஒரு சில பேர் பாதிக்கப்படுறாங்க. கம்மியாக தான் சீட்டு இருக்குங்கிறதால இப்போ இந்த உள்ளோக்கமாக கூட நான் சும்மா சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த 2024-25 அகாடமிக் இயர்லேருந்து சைதாப்பேட்டை காலேஜையும், சைதாப்பேட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட், இந்த காலேஜும் கோ எஜுகேஷனாக மாறிடுச்சு. இது ரொம்ப நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் அது ஒன்லி மென்ஸ் காலேஜாக இருந்தது. இப்போ கோ எஜுகேஷனாக மாற்றிட்டாங்க. அதை சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. ஓகே, டோட்டலாக 7 காலேஜ் தான். அந்த 7 காலேஜ் என்னென்னு சொல்லி பார்த்துங்க. ஓகேவா, இங்கே சென்னையில் 2 இருக்குது. அடுத்தது 3வது நாமக்கல் குமாரபாளையத்தில் 1 இருக்குது. அடுத்தது ஒரத்தநாடு தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இந்த ஒரத்தநாடு தஞ்சாவூர் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் குரூப்புக்கு தான் பிஎட் பண்ணுறதுக்கு இருக்கிறது ஒரே காலேஜ் அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இந்த காலேஜ் கோட் இருக்குல்ல, இந்த காலேஜ் கோடு முதற்கொண்டு அங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது செலக்ட் காலேஜ் கொடுப்பீங்களே, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்த காலேஜ் கோட் நம்பர் என்ன, ஓகே அந்த காலேஜ் பேர் என்னங்கிறது. ஏன்னா நீங்கள் படிக்கிற கோர்ஸுக்கு அங்கே அப்போ தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் அங்கே தேடுறதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வரும், அந்த காலேஜ் கோடு, ஓகே நம்ம படிக்கிற நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் இந்த காலேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது புதுக்கோட்டையில் இருக்குது கோயம்புத்தூர் உமன்ஸ் காலேஜ். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேலூர். ஓகேவா, சரி ஓகே. அடுத்தது இது 7 காலேஜ். அடுத்தது 14 எய்டட் காலேஜ் இருக்குது. இந்த 14 எய்டட் காலேஜும் நேம் எல்லாம் பார்த்துக்குங்க, எங்கெங்கே இருக்குது, அதோட கோட் நம்பர் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேவா, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காலேஜ் இருக்குல்ல, ஓகேவா, ஸ்டாப் காலேஜ். ஓகே, இந்த ஒவ்வொரு காலேஜோடையும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இது என்னென்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜ் ஜூன் வைஸ். ஓகே, இப்போ சென்னை சுற்று வட்டார பகுதியில் அது கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் எய்டட் காலேஜ் எல்லாம் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேலுக்கு லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குல்ல, இதில் இப்போ நீங்கள் பிஎட் இப்போ பிஎட்டில் தமிழ் சேரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் எய்டட் காலேஜாக இருந்தாலும் அந்த காலேஜ் கோட் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் கோடு, அந்த காலேஜ் கோட் இருக்குல்ல, இந்த கோடு வச்சு நம்ம காலேஜ் பேர் என்னன்னு பார்த்துடலாம். இதில் ஒன்லி கோடு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்கள் மேஜர் எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் இது எல்லா காலேஜ்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறமேலுக்கு சைட்டாக இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரியை பாருங்கள். ஹிஸ்ட்ரி கொஞ்சம் குறையுது. ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் எல்லா காலேஜிலும் இருக்கும். ஜாகிரஃபி மொத்தமாகவே
எய்டட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் சேர்த்துமே எத்தனை காலேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா 5 காலேஜில் மட்டும்தான் இருக்குது. அப்போ பார்த்துங்க 101, 102, 106 இது 3மே வந்து கவர்மெண்ட் காலேஜ். இந்த 101, 102, 106 இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து 101 நீங்களே பாருங்கள் 101 ஒரு நிமிஷம் இருங்க. 101 பார்த்தீங்கன்னா வந்து சைதாப்பேட்டை காலேஜ். இதுக்கு முன்னால் வந்து ஒன்லி பாய்ஸ் காலேஜாக இருந்தது, மென்ஸ் காலேஜாக இருந்ததால் ஒன்லி பசங்க மட்டும்தான் அங்கே ஜியாகிரஃபி படிக்க முடியும். அப்போ 2 காலேஜ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 102 என்னென்னது லேடி வில்லியன் காலேஜ், அது உமன்ஸ் காலேஜ் மாரி இருக்கும். இப்போ இதே லேடி வில்லியன் காலேஜில் 200 சீட் இருக்குது. ஓகேவா. அதே 106 பார்த்தீங்கன்னா என்னது கோயம்புத்தூர் காலேஜும் உமன்ஸ் காலேஜ். அப்போ எங்கே படிக்க முடியும் நீங்கள்? இப்போ வந்து சைதாப்பேட்டை காலேஜ் இல்லைன்னா எங்கேயுமே ஜியாகிரஃபி இங்கே வில்லிங்டன் காலேஜ் லேடி வில்லிங்டன் மட்டும் தான் படிக்க முடியும். இப்போ வந்து கோ எஜுகேஷனை மாற்றிட்டாங்க வந்து சைதாப்பேட்டை காலேஜ். அதனால் வந்து நீங்கள் அங்கேயுமே படிக்க முடியும். அப்போ 3 காலேஜில் தான் இருக்குது. இதில் பசங்களுக்காக தான் முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா இல்லை கேர்ள்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் சைட்டாக சேர்ந்துருங்க. பசங்க போய் உமன்ஸ் காலேஜில் சேர முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ ஜியாகிரஃபி கவர்மெண்ட் காலேஜில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா என்னது 3 காலேஜில் தான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். மீதி வந்து என்னது ஐஐடி காலேஜ்லேயே 2 காலேஜில் தான் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 2 காலேஜ் தான். ஒன்று 101, 102. 101ன்னா என்னது சைதாப்பேட்டை காலேஜ் அங்கே இருக்கிற சென்னையில் இருக்குது. 102ன்னா என்னது லேடி வில்லியன் காலேஜ் சென்னையில் இருக்குது. 2 காலேஜில் தான் இருக்குது. அதேமாரி பிஎட் ஹோம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது பிஎட் ஹோம் சயின்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஒன்று தான் இருக்குது 102. அப்போனா அது 102ன்னா என்னது நம்மளோட லேடி வில்லியன் காலேஜ் தான். பிஎட் எக்னாம்ஸ் 104 என்னது ஒரத்தநாடு காலேஜ். அப்போ எக்னாம்ஸ் படிக்கிறவங்க என்னது நீங்கள் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது, அது மட்டும்தான். அதே காமர்ஸ் படிக்கணும்னா என்னது 104லாம் ஒரத்தநாடு கவர்மெண்ட் காலேஜ் தான். தஞ்சாவூரில் பக்கத்தில் இருக்க ஒரத்தநாடு காலேஜ் தான். அப்போ பார்த்துங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வச்சுங்க ஓகே. நமக்கு அப்போ எவ்வளோ போட்டிகள் இருக்கும், நம்ம இப்போ பர்சன்டேஜுக்கு அப்போ நம்ம அலைடு காலேஜ் கொடுக்கலாமா? அலைடு காலேஜ் வேறு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சைடில் நம்ம பக்கத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு அலைடு காலேஜ் சூஸ் பண்ணி தான் வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ பிஎட் எக்கனாமிக்ஸ் படிக்கணும், காமர்ஸ் படிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. அதுவும் ஒரத்தநாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் எக்கனாமிக்ஸு காமர்ஸுக்கு தான் இருக்குது. ஓகேவா. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. மீதி தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு மேஜரு, ஹிஸ்ட்ரி இவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை. மீதி இந்த எக்கனாமிக்ஸு, காமர்ஸு இது இவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப இது. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட ஒரு 3 காலேஜில் இருக்காது. அப்புறம் ஜியாகிரஃபி இவங்க வந்து ரொம்ப ரேராக இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி ஓகே. அப்படியே அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜாக இருக்கும். 101 அந்த அட்வான்ஸ் சைதாப்பேட்டை காலேஜ் இருக்குல்ல, அட்டானமஸ். எதுக்கு சொன்னாங்க பாருங்கள், இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோ எஜுகேஷனாக மாற்றிட்டாங்க. அப்புறம் 2024 to 25 பேட்ச் ஆன்வர்ட்ஸ் நோக்கி வந்து இது கோ எஜுகேஷனாக மாறிட்டாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது கோ எஜுகேஷன் இல்லாமல் வந்தது சைதாப்பேட்டையில். சரி ஓகே. அந்தந்த காலேஜை பற்றி டோட்டல் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ அந்த காலேஜில் என்னென்ன இது இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே கிடையாது. என்ன அது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இது இல்லவே இல்லை. சரி ஓகே. இதேமாரி வந்து இப்போ சைதாப்பேட்டை காலேஜில் பார்த்தீங்கன்னா என்னது 200 சீட் இருக்குது. சைதாப்பேட்டை காலேஜ்லேயும் லேடி வில்லியன் காலேஜ் மட்டும்தான் 200 சீட்டு. மொத்தமாக மீதி இருக்கிற எல்லா காலேஜ்லையுமே 100 சீட்டு தான் கவர்மெண்ட் காலேஜில் பிஎடுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாருங்க. பாய்ஸுக்கு கிடையாது. என்னது காலேஜ் ஹாஸ்டல் அவைலபிள் இல்லை, கேர்ள்ஸுக்கும் கிடையாது. வெல்ஃபேர் ஹாஸ்டல் தான் இருக்குது. ஓகேவா. பாய்ஸுக்கும் இருக்குது, கேர்ள்ஸுக்கும் இருக்குது. ஓகே. இதேமாரி வந்து ஒவ்வொரு காலேஜை பற்றியும் டீட்டெயில்ஸாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோவை பாருங்கிறேன். அந்த புக்லெட்டை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அப்போனா வந்து உங்களுக்கு ஓகே நம்ம படிக்கிற கோர்ஸ் எந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா லேடி வில்லியன் காலேஜ். இதை பார்த்தீங்கன்னா ஓகே லேடி வில்லியன் காலேஜ் இது உமன்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஓகே என்னென்னா அந்த காலேஜில் என்னென்ன மேஜர் இருக்குது, என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட் எந்தெந்த காலேஜ் அவைலபிளாக இருக்குது பிஎடுக்கு. ஓகேவா. 111 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோம் சயின்ஸ் அங்கே தான் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஆனால் அந்த காலேஜ் என்னது உமன்ஸ் காலேஜ் சொன்னல லேடி என்ன போட்டிருக்காங்க, உமன் போட்டிருக்காங்க. அங்கே பாய்ஸ் சேரவே முடியாது. அது இப்போ சைதாப்பேட்டை காலேஜ் கோ எஜுகேஷனாக மாற்றிட்டாங்க. பிரச்சனை கிடையாது. அங்கே போய் ஒரு பாய்ஸுக்கும் இல்லை. வெல்ஃபேர் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா
பாய்ஸுக்கு கிடையவே கிடையாது, காலேஜ் ஹாஸ்டலும் கிடையாது, கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வெளியே தான் தங்கி ஆகணும். அது காலேஜ் ஹாஸ்டல் மட்டும் தான் கேர்ள்ஸுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது, 3வது வந்து குமாரபாளையம் காலேஜ். இந்த குமாரபாளையம் காலேஜை பாருங்கள், அதுவும் வந்து கோ எஜுகேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே டோட்டலாகவே 8 சப்ஜெக்ட் தான் இருக்குது. மேக்ஸிமம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸே வந்து என்னது 4 சப்ஜெக்ட் வந்துடும். ஓகேவா? அப்போ இதே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு இது ஒரு 3 7 ஆச்சு. அப்போ ஹிஸ்ட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அந்த காலேஜ் எப்போ 1955 ஆரம்பிச்சிருக்கு பார்த்துங்க. அங்கே வந்து பாய்ஸுக்கு ஹாஸ்டல் இருக்குது குமாரபாளையத்தில், கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் கடை இருக்குது. ஓகே. அடுத்தது 4வது லிஸ்ட் வந்து நம்ம கோட் நம்பர் 104. இது எஜுகேஷன் தான், அந்த ஒரத்தநாடு. ஓகேவா? ஒரத்தநாடு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓகே, அது கோ எஜுகேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா என்னது 10 சப்ஜெக்ட்டுக்கு படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு இதெல்லாம் விட்டுருங்க. அப்படி 4 இது வருது. சயின்ஸ் 4 சப்ஜெக்ட்டு. இங்கே மட்டும்தான் என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸுக்கும் காமர்ஸுக்கும் பிஎட் கவர்மெண்ட் காலேஜ்லேயே இருக்கிறது எங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. இது லேடி மில்லினியன் காலேஜை பார்த்துருவோமா, அங்கே இருக்கான்னு ஒரு நிமிஷம் இருங்க. லேடி மில்லினியன் காலேஜில் என்ன இருக்குது, ஓகே, அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸு இதான் இருக்குது, காமர்ஸ் எதுவுமே கிடையாது, காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ எங்கே இருக்குது, ஒரத்தநாடு காலேஜில் மட்டும்தான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துங்க. அங்கே கேர்ள்ஸுக்கு மட்டும் ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் இல்லை, கட்டிகிட்டு இருக்காங்க, நான் ஓப்பன் பண்ணல. ஓகே. அடுத்தது வந்து புதுக்கோட்டை காலேஜ். புதுக்கோட்டை காலேஜ் பார்த்திங்கன்னா அதுவும் கோ எஜுகேஷன் தான். அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 தான் இருக்குது. என்ன அது 8னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அங்கே தான் ஹிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் 4 சப்ஜெக்ட் இது மட்டும் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் இருக்குது. எங்கே, புதுக்கோட்டையில் இருக்குது. கேர்ள்ஸுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், புதுக்கோட்டையில் பாய்ஸ்க்கு இருக்குது, ஆனால் கேர்ள்ஸுக்கு கிடையாது. ரூம் எடுத்து தங்கி ஆகணும். பார்த்துக்கோங்க. தனியாக வந்து ஒரு ஹாஸ்டல் பற்றி ஒரு வீடியோ போடுறேன், ஹாஸ்டல் இருந்தாலும் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது நம்ம இதில் வருது கோயம்புத்தூர் காலேஜ் தானே, கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உமன். ஆமாம். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா இருக்கிற கோயம்புத்தூர்னே கொடுக்கவே இல்லை. ஓகே, இங்கே கொடுத்துருக்க கோயம்புத்தூர் காலேஜ் தான் உமன்ஸ் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே 100 சீட்டு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ இந்த கோயம்புத்தூர் உமன்ஸ் காலேஜில் ஜாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. எக்ஸ்ட்ரா தனியாக கொடுத்துருக்குது ஜாகிரஃபி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. இங்கே வந்து பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் கிடையாது, கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல் இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக வர்றது வேலூர் காலேஜ். இதுவும் கோ எஜுகேஷன் தான். சரி, ஓகே. ஒவ்வொன்றும் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துங்க. அந்த காலேஜ் என்ன கிரேடில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜில் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அங்கே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேயே நார்மல் தான், அந்த 8 கோர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ பார்த்துங்க. வேலூரில் இருக்கிற காலேஜ் வந்து கேர்ள்ஸுக்கும் ஹாஸ்டல் கிடையாது, பாய்ஸுக்கும் ஹாஸ்டல் கிடையாது. இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லிஸ்ட்டில் வரது பார்த்தீங்கன்னா என்னது அண்ணாமலை காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உமன். ஓகே, இது உமன்ஸ் காலேஜ். இதெல்லாம் வந்து என்னென்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதேமாதிரி எய்டட் காலேஜும் அப்படியே இருக்குது. மறக்காமல் பார்த்துங்க. அங்கே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, எப்படி இருக்குது. அப்போ இந்த காலேஜில் வந்து 90 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா. அடுத்தது ஒவ்வொரு காலேஜாக வந்துகிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், வேணால் பொறுமையாக நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துங்க. இது வந்து என்கேடி நேஷ்னல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உமன். இது வந்து உமன்ஸ் காலேஜ் தான், அதையும் பார்த்துங்க. இந்த காலேஜில் 100 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. என்னென்னா இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. இது என்கேடி காலேஜில். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எய்டட் காலேஜ். அங்கே பாய்ஸு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும் ஹாஸ்டல் இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு காலேஜாக பார்த்துங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன். இல்லை நீங்கள் புக்லெட் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது தெரியாமல் நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு நம்ம மேஜர் கொடுக்குறோம், ஆனால் ஒரு காலேஜ் தான் காமிக்குது, வேறு காலேஜ் இல்லையாட்டுக்கு, என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், எய்டட் காலேஜை கொடுங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து இப்போ எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கவர்மெண்ட்டில் ஒரு காலேஜ் தான் இருக்குது. அதுவும் அந்த ஒரத்தநாடு காலேஜ் மட்டும்தான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்து வச்சாலும் எய்டட் காலேஜ் கிடைச்சாலும் ஓகே ஏன்னா நான் பிஎட் படித்து அவங்க ஒரு சில பேர் ரொம்ப இதாக இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் கொடுங்க. கிடைச்சதுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கனாலும் எய்டட் காலேஜில் கிடைச்சாலும் படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும். இல்லை பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்து படிக்கிறது நான் எங்கள் ஊர் பக்கத்துலேயே படிச்சுக்கிறனாலும் ஓகே படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் சென்னையில் மொத்தமாக எத்தனை காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் அண்டது கவர்மெண்ட் காலேஜ் 6, கோயம்புத்தூரில் 2 இருக்குது, நாமக்கல்லில் 1 இருக்குது, மொத்தமாகவே சேலத்தில் 1 இருக்குது, திண்டுக்கல்லில் 1 இருக்குது, மதுரையில் 2 இருக்குது, தஞ்சாவூரில் 1 இருக்குது, தூத்துக்குடியில் 2 இருக்குது, திருநெல்வேலியில் 2 இருக்குது, கன்னியாகுமரியில் 1 இருக்குது, புதுக்கோட்டையில் 1 தான் கவர்மெண்ட் காலேஜ், வேலூரில் இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜ். ஓகேவா? நாமக்கல்லில் இருக்கிறதும் கவர்மெண்ட் காலேஜ், கோயம்புத்தூரில் 2 இருக்குது, அதில் 1 கவர்மெண்ட் காலேஜ், சென்னையில் 6 இருக்குது, அதில் 2 கவர்மெண்ட் காலேஜ், 4 வந்து எய்டட் காலேஜ் இருக்குது. ஓகேவா?
இதேமாரி தான் ஒவ்வொன்றுலையும் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் ஒன்று, தஞ்சாவூர்னா ஒரத்தநாடு கவர்மெண்ட் காலேஜ். ஓகே, இதை தான் சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து இந்த புக்லெட் இருக்குது. மறக்காமல் வந்து நீங்கள் இந்த புக்லெட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு பிஎட் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது யாரும் தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேலுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அப்புறமேலுக்கு கரெக்ஷன் பண்ணணுமா ஒன்றும் பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் உங்களுக்கு இமெயிலுக்கு தான் வரும். ஓகேவா? இமெயிலுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்தோடணும் உங்களுக்கு பேர் வரும். அதுக்கு அப்புறமேலுக்கு அவங்க உங்களோட இதுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ தெளிவாக போடுறேன். எப்படி என்ன வரும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம கிடைச்சதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே பாபா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, டாட்டா பாபாய்.